இந்தியாவின் பாதுகாப்புத் துறை ஒரு நிலையான முன்னேற்றத்தில் உள்ளது மற்றும் தற்சார்பை நோக்கி குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவது மட்டுமல்லாமல் உலகளவில் அதன் இருப்பை உணர வைக்கிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளமாக விளங்கும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கியுள்ள பினாகா மல்டிபேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் ஆர்மீனியா மீது பிரான்ஸ் மிகவும் பைத்தியம் பிடித்துள்ளது. சமீபத்தில் பிரான்ஸ் இந்த மேம்பட்ட ஆயுத அமைப்பை வாங்குவது குறித்து பரிசீலிக்கத் தொடங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால் அது இந்திய பாதுகாப்பு ஏற்றுமதிக்கு ஒரு புதிய ஊக்கத்தை அளிப்பது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணை அமைப்பின் பின்னால் பிரான்ஸ் ஏன் பைத்தியம் பிடித்தது என்பதையும், பிரான்ஸ் அதை வாங்க விரும்புவதாலும் இந்தியா அதை விற்றால் அதனால் இந்தியாவுக்கு எவ்வளவு லாபம் என்பதையும் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலகெங்கிலும் இந்தியாவின் மதிப்பை பினா உயர்த்துவதற்கு முன்பு இதற்காக வீடியோவைப் போலவும் கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதவும் ஜெய் ஹிந்த் என்று சொல்ல மறக்காதீர்கள். நண்பர்களாகிய நம் அனைவருக்கும் பெருமை தரும் விஷயம். முதலில் பிரான்ஸ் ஏன் பினாகாவுக்கு பைத்தியம் பிடித்தது என்பது நமக்கு தெரியும். அதன் உள்ளே என்ன தரம் இருக்கிறது? உண்மையில் பினாகாவின் பெயர் இந்திய கலாச்சாரம் மற்றும் வரலாற்றில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது. இந்த பெயர் சிவபெருமானின் வில் பினாகாவை அடிப்படையாக கொண்டது. இது இந்து மதத்தில் ஒரு புனித சின்னமாகும். இதனால் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த மேம்பட்ட ராக்கெட் அமைப்புக்கு பினாகா என்று பெயரிட்டுள்ளது. பினாகா என்ற பெயர் அதன் தனித்துவமான மற்றும் சக்தியின் சின்னமாகும். இது மற்ற ராக்கெட் தோல்விகளின் அடையாளமாக அமைகிறது. இந்த பெயர் அதன் வலிமையை குறிப்பது மட்டுமல்லாமல் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பத்துடன் இணைக்கிறது. இது உலக அளவில் அதன் அடையாளத்தை இன்னும் வலுவாக்குகிறது. பினாகா என்பது இந்திய இராணுவத்தின் தேவைகளுக்கு ஏற்ப டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட பல செயல்பாட்டு மற்றும் நம்பகமான ராக்கெட் லான்ச்சர் அமைப்பாகும். முதல் மல்டிபீப்பாய் அமைப்பு பினாகா மல்டிபேரல் ராக்கெட் லான்ச்சர் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது சந்தையில் குறிப்பிடத்தக்க நிலையை வழங்குகிறது. ஒரே நேரத்தில் பல ராக்கெட்டுகளை ஏவும் திறனை கொண்டுள்ளது. ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான ராக்கெட்டுகளை ஏவுவதன் மூலம் இது பெரிய பகுதிகளை உள்ளடக்கும். இந்த திறன் காரணமாக எல்லை பகுதிகளில் பெரிய அளவிலான விரைவான தாக்குதல்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது. அதன் வரம்பு 300 கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நீட்டிப்புடன் இது நீண்ட தூரத்திலிருந்து எதிரி இலக்குகளை குறிவைக்க முடியும். இது மிகவும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. பினாவின் ராக்கெட் அமைப்பு எதிரி இலக்குகளை தீவிர துல்லியத்துடன் தாக்க முடியும். இது பல்வேறு போர் சூழ்நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கார்கில் போரின் போது அதன் திறன் சோதிக்கப்பட்டது. இதில் பினாகா எதிரி நிலைகளை வெற்றிகரமாக தாக்கி இந்திய இராணுவத்தின் வெற்றிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார். நான்காவதாக, இயக்கம் மற்றும் விரைவான எதிர்வினை திறன். பினாகா அமைப்பு விரைவுபடுத்தப்பட்டது. இது எந்த பகுதியிலும் பயன்படுத்தப்படலாம். மேலும் இந்த அதிக இயக்கம் காரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எளிதாக நகர்த்த முடியும். இது போர் மண்டலத்தில் இந்திய இராணுவத்தை விரைவாக எதிர்கொள்ள உதவுகிறது. இந்தியாவின் பினாகா மல்டிபேரல் ராக்கெட் சலுகை அமைப்பில் பிரான்ஸ் ஆர்வம் காட்டுவது இந்திய பாதுகாப்புத் துறையின் முக்கிய சாதனை என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் ஒருவர் இந்திய பாதுகாப்பு முறையை ஏற்றுக்கொள்வது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறது. ஏனெனில் அதன் சர்வதேச போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது பினாகா ஒரு பொருளாதார விருப்பமாகும். குறுகிய காலத்தில் பெரிய பகுதிகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. இது ஒரு மூலோபாய கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல, பொருளாதார கண்ணோட்டத்திலும் உள்ளது. பிரான்ஸை பொறுத்தவரை பீனா ஒரு சிறந்த மாற்றாகும். ஏனெனில் இது அவர்களின் மூலோபாய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கிறது மற்றும் சர்வதேச போட்டி முறைகளை விட மலிவானது. இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவு ஏற்கனவே மிகவும் வலுவாக உள்ளது. பாதுகாப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டு இரு நாடுகளின் பாதுகாப்பு கூட்டாண்மையை
புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். இது இந்திய பாதுகாப்பு ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். இப்போது நண்பர்களே, பினா ஏவுகணையை பிரான்ஸ் இந்தியாவிடம் இருந்து வாங்கினால் அதனால் இந்தியா எவ்வாறு பயனடையும் என்ற கேள்வியும் வருகிறது. உண்மையில் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பிடப்பட்ட மதிப்பு 300 மில்லியன் முதல் 600 மில்லியன் டாலர்கள் வரை இருக்கலாம். இது இந்தியாவுக்கு குறிப்பிடத்தக்க அந்நிய செலாவணியை வழங்கும். இது இந்திய பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படும். இந்த ஒப்பந்தம் இந்த பிராந்தியத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க பொருளாதார நன்மையை நிரூபிக்கும் மற்றும் இதன் மூலம் உருவாக்கப்படும் அந்நிய செலாவணியை மற்ற வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்த முடியும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் ஒருவர் இந்த மட்டத்தில் இந்திய பாதுகாப்பு தயாரிப்புகளை வாங்குவது ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இது சர்வதேச அளவில் இந்திய பாதுகாப்பு தயாரிப்புகளின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் மற்றும் மற்ற நாடுகளில் இந்திய பாதுகாப்பு தயாரிப்புகள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும். இது இந்தியாவின் உலகளாவிய நிலையை வலுப்படுத்த உதவும். மேலும் பிரான்ஸ் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்தால் மற்ற நாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த ஒப்பந்தம் இந்திய பாதுகாப்பு ஏற்றுமதியை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும். இது பாதுகாப்பு ஏற்றுமதியை பொறுத்தவரை உலகளவில் இந்தியாவை ஒரு பெரிய நாடாக மாற்றும். ஆனால் நண்பர்களே, நான் முன்பு கூறியது போல பினாகா காரணமாக பிரான்ஸ் இந்தியாவிடமிருந்து பினாகாவை வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடும் என்று பாதுகாப்பு நிபுணர்களும் நம்புகிறார்கள். ஆர்மீனியா அஜர்பைஜான் போரில் வலிமை காணப்பட்டது. இது நடந்தால் ரஷ்யா நிறைய அதிர்ச்சியை பெறலாம். நண்பர்களே, இந்தியா தனது பினாகா ஏவுகணை அமைப்புக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு இதுவரை பிடிக்கவில்லை என்றால் தயவு செய்து இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.